ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம லிண்டல் ஆஃப் கவரிங் தியரம் பற்றி பார்க்கலாம். சரி, இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி காம்பேக்ட்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு டெஃபினேஷன் வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க. அந்த வீடியோவில் தான் சில பேசிக்ஸ் இருக்குது. ஸோ அது உங்களுக்கு புரிஞ்சால் மட்டும்தான் இந்த கவரிங் தியரம் வந்துட்டு உங்களுக்கு புரியும். சரி, இந்த தியரமோட எக்ஸ்டென்ஷன் சொல்லிக்கலாம். வேணால் அந்த காம்பேக்ட் டெஃபினிஷனை வந்து இந்த தியரம்லேருந்து எடுத்தாங்க அப்படின்ற மாதிரி கூட நம்ம சொல்லலாம். சரி, ஃபஸ்ட்டு என்னென்னா லிண்டல் ஆஃப் கவரிங் தியரம். ஸோ கவரிங்னாலே என்னென்னா நம்ம கொடுத்துருக்க அந்த இன்டர்வல்லையோ எதுனாலும் சரி, அதாவது டோட்டலாக நம்ம கவர் பண்ணுறோன்னு அர்த்தம். சரி, இப்போது நான் வந்து ஏன்ற ஒரு செட் எடுத்திருக்கேன். ஸோ அந்த ஏ வந்து என்னோடய R⁴n இருக்குது. இப்போ என்னென்னா இந்த ஏவை கவர் பண்ணுற மாதிரி நிறைய இன்ஃபைனைட் ஓப்பன் கவரிங்ஸ் என்னால் வரைய முடியும். ஸோ இங்கே நல்லா பார்த்துக்கோங்க, நான் ஓப்பன் இன்டர்வல் 0,1 தான் எடுத்திருக்கேன். லெட் FB ஓப்பன் கவரிங் ஆஃப் ஏ. ஸோ அந்த இப்போ இதாவது ஏ அப்படின்னா, ஸோ இதுதான் ஏ அப்படின்னா, நான் அந்த ஏவை கவர் பண்ணுற மாதிரி நிறைய இன்ஃபைனைட் ஓப்பன் இன்டர்வல்ஸ் ஓப்பன் கவரிங்ஸ் என்னால் கொடுக்க முடியும். சரி, இப்போது லெட் FB ஓப்பன் கவரிங் ஆஃப் ஏ, தென் தேர் இஸ் அ கவுண்டபிள் சப் கலெக்ஷன் ஆஃப் F விச் ஆல்சோ கவர்ஸ் ஏ. இப்போது என்னதான் அதில் இன்ஃபைனைட் கவரிங்ஸ் இருந்தாலும் நம்மளால் சில கவரிங்ஸை மட்டும் சூஸ் பண்ணி, அதாவது சில சப் கலெக்ஷன்ஸ் இதுலேருந்து நாம் சப் கலெக்ஷன்ஸ் எடுக்கிறோம். அந்த கவரிங்கே என்னென்னா இந்த 0 to 1 வந்து கவர் பண்ணிவிடும் அப்படின்றது தான் ஸ்டேட்மெண்ட்டு. சரி, இப்போது நான் இந்த 0 to 1 நான் நிறைய கவரிங்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். பட் நான் அதிலிருந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு 3 கவரிங் மட்டும் எடுத்திருக்கேன். இந்த 3 கவரிங்கை நான் யூனியன் பண்ணாலே எனக்கு 0 to 1 வந்து ஃபுல்லாகவே கவர் ஆகிடும். சரி, ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கலாம்னா 0 to 0.5, அடுத்தது 0.3 to 0.9, 0.8 to 0.1. ஸோ இந்த 3 கவரிங்குமே என்னோட 0 to 1ன்ற ஓப்பன் இன்டர்வலில் ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுது. ஸோ என்ன ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, இன்ஃபினைட் கவரிங்ஸ் இருந்தாலும் நான் அதிலிருந்து சில கவுண்டபிள் சப் கலெக்ஷன் எடுக்கலாம். அந்த கவுண்டபிள் சப் கலெக்ஷனுமே என்னோட அந்த ஏவை கவர் பண்ணிடும் அப்படின்றது தான் லிண்டல் ஆஃப் கவரிங் தியரம். சரி, இப்போ இதே வந்து க்ளோஸ்டு இன்டர்வலுக்கு இருக்குது. க்ளோஸ்டு இன்டர்வலுக்கு என்ன, இதுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் என்ன, ப்ளஸ் வந்து ஏன் வந்து 0 to இந்த ஓப்பன் இன்டர்வல் 0,1 காம்பேக்ட்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க, பட் க்ளோஸ்டு இன்டர்வலில் ஏன் வந்து காம்பேக்ட்னு சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரி, இப்போது இந்த க்ளோஸ்டு இன்டர்வல் 0,1 பொறுத்தவரையும் இதுக்கும் நம்மளால் நிறைய இன்ஃபைனைட் ஓப்பன் கவரிங்ஸ் நம்மளால் வரைய முடியும். பட் நான் அதிலிருந்து சில ஸ்பெசிஃபிக்காக 3 கவரிங் மட்டும் எடுத்துக்கிறேன். -1 to 0.5, 0.2 to 0.9 அண்ட் 0.5 to 2. இந்த 3 கவரிங்குமே என்னோட 0 to 1 அந்த இன்டர்வலை கவர் பண்ணிடும். சரி, இதுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம இங்கே வந்து ஓப்பன் இன்டர்வல் யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் ஓப்பன் இன்டர்வல் அப்படின்னா அந்த எண்டு பாயிண்ட்ஸான 0வும் 1ம் இன்க்ளூட் ஆகக்கூடாதுன்னு அர்த்தம். சரி, அப்படி இருக்கும்போது நம்மளால் 0க்கு வெளியே இருந்து நம்மளால் கவரிங்கை எடுக்க முடியாது. பட் இங்கே பார்த்தோம்னா க்ளோஸ்டு இன்டர்வலில் 0க்கு வெளியே இருந்து நான் கவரிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு 0வும் இன்க்ளூட் ஆகுது. ஸோ எனக்கு பிரச்சனை இல்லை, நான் வெளியே இருந்து எடுத்தாலுமே எனக்கு நோ ப்ராப்ளம். ஸோ -1லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதே போல் 2 வரை நான் எண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் எவ்வளோ வேணாலும் நம்மளால் கவரிங் எடுத்துக்கலாம். ஆனால் இங்கே வந்து என்னால் இதுக்கு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. அதே போல் 1க்கு மேலே என்னால் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. ப்ளஸ் இந்த 0வையும் 1ஐயும் இல்லாமல் நம்மளால் அந்த எண்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்டு எண்டிங் பாயிண்ட்டு இல்லாமல் நம்மளால் ஒரு கவரை வந்து ஷியோராக கொடுக்க முடியாது. பட் இங்கே அப்படி கிடையாது. நான் இங்கே 0 இன்க்ளூட் ஆகாமல் நான் நிறையா கவர்ஸை வந்து எடுத்துக்கலாம். லைக் நான் 1 எடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை. இங்கே வந்து நான் 3 கூட எடுத்துக்கலாம். அதே போல் இங்கே 1 இல்லாமல் நான் இங்கே 4 கூட எடுத்துக்கலாம். ஸோ அந்த 0வும் 1ம் இங்கே எங்கேயுமே வந்திருக்காது. பட் இங்கே அப்படி கிடையாது. 0வும் 1ம் கண்டிப்பாக இந்த இன்டர்வலில் வந்து, அதாவது இந்த கலெக்ஷன்ஸில் வந்து மென்ஷன் ஆகிடும். ஏன்னா நமக்கு தான் இதுக்கு மேலே எக்ஸ்டென்ஷன் பண்ண முடியாது இல்லையா. ஸோ இதுதான் வந்து இதுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த க்ளோஸ்டு இன்டர்வல் இந்த காம்பேக்ட் டெஃபினிஷனில் இதுக்கு வந்து ஒரு ஃபைனைட் சப்கவர் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. If we know that A is closed and bounded in R⁴n, then we can reduce the covering to the finite covering. அதாவது இதோட மீனிங் என்னென்னா, சப்போஸ் எனக்கு 0 to 1 வந்து ஓப்பன் இன்டர்வலாக இருந்துட்டால் பிரச்சனை இல்லை, நான் ஒரு கவுண்டபிள் சப் கலெக்ஷன் எடுத்துக்குவேன், அதெல்லாம் ஓகே. பட் என்னோட அந்த இன்டர்வல் க்ளோஸ்டாக இருந்தது அப்படின்னா என்னோட இந்த கவரிங்கை நான் இன்னும் ஃபைனைட் கவரிங்காக என்னால் மாற்ற முடியும். ஸோ அந்த ஃபைனைட்டுன்ற வார்த்தை எங்கே தான் வரும்னா
க்ளோஸ்டு இன்டர்வலுக்கு மட்டும்தான் ஃபைனைட்டுன்னு ஒன்றை யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா 0வும் 1ம் இல்லாமலே நம்மளால் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கலெக்ஷன்ஸை கொடுக்க முடியும். பட் ஓப்பன் இன்டர்வலுக்கு அந்த மாதிரி கொடுக்க முடியாது. அதனால தான் இங்கே வந்து ஃபைனைட்டுன்ற அந்த வேர்டு வந்து இருக்காது.